ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஜூன் 30ஆம் தேதிக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். கார்த்தி பார்த்தீங்கன்னா டாக்டரை வைத்து பார்ப்பாங்க. டாக்டர் வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க, அவங்க உடம்புக்குள்ள வந்து 2 குண்டு பாஞ்சிருக்குது. அதனால் வந்து நாங்கள் சர்ஜரி பண்ணி பார்த்தோம். இருந்தாலும் அவங்கள வந்து பிழைக்க வைக்க முடியல. அவங்கள பிழைக்க வைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். அது மாதிரி கார்த்திகிட்ட வந்து டாக்டர் சொல்லுவாங்க. கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து சொல்லுவாங்க, அவங்க உயிரை வந்து எங்களால் எத்தனை நாளைக்கு இழுத்து பிடிச்சி வைக்க முடியும்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா அவங்க வந்து எப்போ வேணாலும் உயிரை விடலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் வந்து உங்கள் அம்மாவை பிழைக்க வைக்கிறதுக்கு எவ்வளோதோ ட்ரை பண்ணணும். ஆனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியலை. அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்பாங்க, டாக்டர் அவங்கள வந்து வேறு யாராச்சும் வச்சு ஸ்பெஷலிஸ்ட் வச்சு பார்ப்போமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே டாக்டர் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் கூட ஃபாரினில் வச்சு இவங்களை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த அளவுக்குலாம் அவங்க பாடி வந்து தாங்காது. அவ்வளோ தூரமெல்லாம் வந்து உங்களை கொண்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுவாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்பாங்க, டாக்டர் இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியல. இதுக்கப்புறம் நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் தான் வந்து எங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொன்னதோட கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்னதை கேட்டுக்கிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டே போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அருணாச்சலம், ஆனந்த் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ உடனே அருணாச்சலம் ஓடியாந்து கேட்பாங்க, கார்த்தி அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்காங்க, அம்மாவை பற்றி ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து ரொம்பவே அழுவாங்க. அப்போ உடனே அருணாச்சலம் அதை பார்த்துட்டு, என்னப்பா கார்த்தி ரொம்ப அழுகிற, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. தீபா பார்த்தீங்கன்னா கார்த்தி அழுகுறதை பார்த்துட்டு ரொம்பவே பதறி போயிடுவாங்க. அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க, என்னாச்சுங்க அத்தைக்கு, அத்தை நல்லா தானே இருக்காங்க, அத்தை எப்படியும் பிழைச்சிக்கிடுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கேட்பாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே பதறி போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி, ஆனந்த் எல்லாருமே அபிராமிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து அழுதுகிட்டே சொல்லுவாங்க, அப்பா அம்மாவோட கண்டிஷன் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குதுப்பா, அம்மா வந்து பிழைக்க மாட்டாங்கன்னு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு கார்த்தி சொன்னதோட பார்த்தீங்கன்னா அருணாச்சலம், தீபா, மீனாட்சி எல்லாருமே கதறி அழுது ரொம்பவே துடிச்சு போயிடுவாங்க அந்த இடத்துல. அருணாச்சலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கதறி அழுவாங்க. நாச்சியா என்னை விட்டு போயிடுவியா, நீ இல்லாமல் இருக்க முடியாது, என்னோட நாச்சியா என்னை விட்டு போயிடுவாளா அப்படின்னு ரொம்பவே அழுதுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்தும் அருணாச்சலத்துக்கு வந்து ரொம்பவே ஆறுதல் சொல்லுவாங்க அந்த இடத்துல. அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க, மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, அத்தைக்கு வந்து கண்டிப்பாக எதுவும் ஆகாது மாமா, எப்படியும் அத்தை வந்து என்ன பாருங்கள் கண் முழிச்சு மறுபடியும் நல்லபடியாக வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தீபாவும் அந்த இடத்துல ஆறுதல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா போய்த்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க, அப்போனா அத்தைக்கு வந்து அந்த கருவி வந்து பொருத்த வேண்டியதாங்க, அப்புறம் எதுக்குங்க ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா அத்தை வந்து எப்படியாவது மறுபடியும் நல்லபடியாக வந்துடுவாங்க, அதுக்காக நீங்கள் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காட்டுவாங்க. ரியா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபரை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட தானே அந்த அபிராமியை சுட்ட வீடியோ இருக்குது. அது மட்டும் எப்படியாவது போலீஸ் கைக்கு மாட்டுனுச்சுன்னா நம்ம வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது, அந்த ஃபோட்டோகிராஃபரை வந்து நம்ம எப்படி தேடுறது அப்படிங்கிற மாதிரி ரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த மெமரி சிப்பை மட்டும் நம்ம எப்படியாவது அழிச்சிட்டா அதுக்கப்புறம் போலீஸ்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த துப்பாக்கியில் வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டும் எதுவுமே இல்லை. அதனால் கண்டிப்பாக வந்து போலீஸ்னால் வந்து நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் எப்படியாவது ஆனந்தம் வரணும், இல்லை போலீஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோகிராஃபரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருவேளை போலீஸ் வந்து நம்ம சந்தேகத்தின் பேரில் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் கூட அந்த வீடியோ எவிடன்ஸ் இல்லாமல் நம்மளை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பக்கம் போலீஸ் வந்து அந்த வீடியோகிராஃபரை தேடிக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் ஆனந்த் வீடியோகிராஃபரை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படியாவது அவனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீடியோகிராஃபர் சுரேஷுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. டேய், உன்னோட உயிர் மேலே ஆசை இருந்தால் அந்த வீடியோட சிப்பை வந்து என்கிட்ட கொடுத்துரு, அப்படி நீ கொடுக்கலனா உன்னை சுட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நானே எடுத்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து அந்த பையனை ரொம்பவே மிரட்டுவாங்க. அப்போ உடனே அந்த சுரேஷுங்கிற பையன் வந்து கேட்பாங்க, ரியா மேடமாக பேசுகிறது, பரவாயில்லையே என் குரலை வச்சு அவளை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டா, நான் எப்படிப்பட்டவனு அந்த கல்யாண மண்டபத்திலே என்னை பற்றி நீ பார்த்துருப்பேன், ஒழுங்கு மரியாதையாக அந்த எவிடன்ஸ் வந்து என்கிட்ட கொடுத்துரு, அப்படி மட்டும் நீ கொடுக்கலனா உன்னை சுட்டு தள்ளிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அப்போ உடனே அந்த சுரேஷ் வந்து சொல்லுவாங்க, மேடம் அந்த எவிடன்ஸ் வந்து என்கிட்ட இல்லை மேடம், நீங்கள் சுடும்போது நான் கேமரா தூக்கிக்கிட்டு ஓடி வந்துட்டேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி அந்த சுரேஷ் வந்து சொல்லுவாங்க. அப்போ உடனே ரியா வந்து சொல்லுவாங்க, உன்னோட தில்லாலங்கடி வேலையெல்லாம் என்கிட்ட கேட்டாத, நான் வந்து உன்னை விட பெரிய கேடி, என்னையை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது, நீ மட்டும் அந்த எவிடன்ஸ் வந்து என்கிட்ட கொடுக்கலனா கண்டிப்பாக நான் உன்னை சுட்டு தள்ளிடுவேன், அதுக்கப்புறம் வந்து முடிவு உன் கீழே தான், ஒழுங்காக நீ முடிவு பண்ணிக்கிட்டு என்கிட்ட சொல்லு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து எவிடன்ஸ் வந்து சத்தியமாக என்கிட்ட இல்லை மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே ரியா வந்து ஓகே நீ சொன்னதை நான் நம்பிட்டேன், உங்ககிட்ட அந்த எவிடன்ஸ் இல்லை தானே, சரி உன் ஃபோனுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு ரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து அந்த சுரேஷுக்கு அனுப்புவாங்க. அனுப்புறதுக்கு அப்புறமா ரியா வந்து கேட்பாங்க அந்த பையன்ட்டு, இது யார் ஃபோட்டோ அப்படின்னு. அதுக்கு உடனே அந்த பையன் வந்து தங்கச்சி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட தங்கச்சி வந்து அவளோட பர்த்டேக்கு வந்து நீ வருவான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, உன் தங்கச்சி பணமாக போகிறதும் இல்லை வந்து பர்த்டே கொண்டாடுறதும் உன் கீழே தான் இருக்குது, நீ தான் எவிடன்ஸை தரமாட்டேன்னு மறுக்கிறிய, இப்படி தரலனா கண்டிப்பாக உன் தங்கச்சியோட கதையை வந்து நான் முடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரொம்பவே மிரட்டுவாங்க அந்த பையனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து சொல்லுவாங்க, உன் ரூமுக்கு போய்த்து உன் ஜாதகத்தையே நான் ஆரஞ்சு கையில் வச்சிருக்கிறேன், நான் யார் என்னன்னு உனக்கு தெரியாது, ஒழுங்காக நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா அந்த சுரேஷங்கிற பையன் வந்து மேடம் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே ரியா வந்து கேட்பாங்க, நீ எங்கே இருக்க அப்படின்னு. அதுக்கு உடனே அந்த பையன் வந்து சொல்லுவாங்க, மேடம் நான் என்னோட ரூமில் தான் மேடம் இருக்கேன் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து சொல்லுவாங்க, வலசர பக்கத்தில் வந்து ஒரு கிரௌண்ட் இருக்குது, அங்கே வந்து நீ மெமரி சிப் போட வந்துரு, அங்கே வந்து நான் வாங்கிக்கிறேன், நீ மட்டும் வரேன்னு சொல்லிட்டு இந்த ஏமாத்தினேன், கண்டிப்பாக உன் தங்கச்சோட கதையை வந்து இன்னைக்கே முடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரொம்பவே மிரட்டுவாங்க அந்த பையனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து நான் கண்டிப்பாக வந்துடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோகிராஃபர் சுரேஷ் வந்து யோசிப்பாங்க. இந்த ரியா வந்து ரொம்ப மோசமானவளா இருக்காளே! நம்ம குடும்பத்த பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இவள வந்து நம்மளே வந்து மிரட்டுறாளே! இவள கண்டிப்பா அந்த போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு தான், நம்மள பத்தி இவளுக்கு யாருன்னு தெரியும். கண்டிப்பா நம்மள பத்தி யாருன்னு இவளுக்கு காட்டணும். அப்படிங்கிற மாரி இந்த சுரேஷ்ங்கிற பையன் வந்து நெனச்சுக்கிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி என்ன பண்ணுவாங்கன்னா, ரியா வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே ராஜேஸ்வரி வந்து கேட்பாங்க, "ரியா இந்த நேரத்தில எங்க கிளம்பிட்ட?" அப்படின்னு. அதுக்கு உடனே ரியா வந்து சொல்லுவாங்க, "எனக்கு வெளியில வந்து 1008 வேலை இருக்கும். அத எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா என்ன?" அப்படிங்கிற மாரி ரியா வந்து கேட்பாங்க. அப்போ உடனே ராஜேஸ்வரி வந்து சொல்லுவாங்க, "இல்ல நீ அபிராமி வீட்லேருந்து வைரத்த வந்து அடிச்சுட்டு வந்துட்டல்ல, அந்த வைரத்தோட நீ வெளியில போனீன்னா, கண்டிப்பா போலீஸ் வேற உன்ன தேடிக்கிட்டு இருக்குது. அப்படி போலீஸ் ஒரு வேள உன்ன புடிச்சிட்டுனா, அந்த வைரத்தையும் உன்கிட்டருந்து புடுங்கிடுவாங்கல்ல. அதனால தான் நீ எங்க போறன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் நான் தப்பா ஒண்ணும் கேட்கலம்மா." அப்படிங்கிற மாரி ராஜேஸ்வரி வந்து சொல்லுவாங்க. அப்போ உடனே ரியா வந்து கேட்பாங்க, "அப்போ நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வந்து அந்த வைரம் கிடைச்சா போதும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதானே?" "அதுக்கு இல்ல ரியா, நீ இதுவரைக்கும் வைரம் வச்சிருக்கன்னு சொல்லிட்டியே தவிர, அத கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிற, என்கிட்டயும் குடுக்க மாட்டேங்கிற. அதனால தான் நான் அப்படி சொன்னேன்." அப்படிங்கிற மாரி ராஜேஸ்வரி சொல்லி அந்த இடத்துல சமாளிச்சுருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில கரெக்ட்டா ஐஸ்வர்யா வந்து அங்க வருவாங்க. ஐஸ்வர்யா வந்த உடனே ராஜேஸ்வரி கேட்பாங்க, "வாம்மா ஐஸ்வர்யா, என்னது கன்னத்துல?" அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க, "என் மாமியார் நல்லா இருக்கிறதுக்கு என் புருஷன் வந்து கன்னத்துல வந்து அலகு குத்தி விட்டுட்டான்." "என்ன ரியா எப்படி இருக்க?" அப்படின்னு ரியாவ பார்த்து ஐஸ்வர்யா வந்து கேட்பாங்க. "எங்க அம்மா உன்ன நல்லா கவனிச்சுக்கிறாங்களா?" நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க." "ரியா, நான் அபிராமி வீட்லேருந்து சூப்பரான மேட்டரோட வந்திருக்கேன். இந்த விஷயத்த மட்டும் நீ கேட்டீன்னா, கண்டிப்பா அசந்து போயிருவ. ஏன்னா, உன்ன மாரியே நானும் பெரிய பணக்காரியா வந்துருவேன்." அப்படிங்கிற மாரி ரியா கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ உடனே ரியா வந்து கேட்பாங்க, "என்ன மாரி நீனும் எதுவும் அபிராமி வீட்லேருந்து டைமண்ட் வந்து அடிச்சுட்டு வந்துட்டியா?" "ச்சே! வைரமா? அதெல்லாம் ரொம்பவே வேஸ்ட்டு. எனக்கு அத விட பெரிய புதையலே கிடைக்க போகுது." அப்படிங்கிற மாரி ஐஸ்வர்யா சொன்னதோட, ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாய பொளப்பாங்க. அப்போ உடனே ராஜேஸ்வரி வந்து கேட்பாங்க, "என்னம்மா ஐஸ்வர்யா சொல்ற? நீ பெரிய புதையலே அடிச்சுட்டு வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி ரொம்பவே சந்தோஷத்துல இருப்பாங்க ராஜேஸ்வரி. அப்போ உடனே ஐஸ்வர்யா என்ன பண்ணுவாங்கன்னா, சோப்பு கட்டி எடுத்து காட்டுவாங்க. அப்போ உடனே ரியா வந்து சொல்லுவாங்க, "இந்த சோப்பு கட்டிய தான் நீ வந்து அதிர்ஷ்டம்னு சொல்றியா? சோப்பு கட்டிய பார்க்காத. அதில இருக்க அச்ச பாரேன். இதுதான் அபிராமி வீட்டோட மொத்த சொத்துக்குள்ள சாவி. அதோட அச்ச தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இத வச்சு கண்டிப்பா மொத்த சொத்தையுமே நான் வந்து அடிச்சுருவேன்." அப்படிங்கிற மாரி ஐஸ்வர்யா சொன்னதோட, ரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாய பொளப்பாங்க. அப்போ உடனே ரியா வந்து சொல்லுவாங்க, "இது மாரி ஏதாச்சும் ஏடாகூடமா பண்ணி நீ மாட்டிக்காத." அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க, "என்ன நினச்சுக்கிட்டு இருக்க? அபிராமி சொத்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு நான் பெரிய பணக்கார ஆயிருவேன்னு உனக்கு பெரிய பொறாமையா இருக்கா?" அப்படிங்கிற மாரி ஐஸ்வர்யா வந்து கேட்பாங்க. ஐஸ்வர்யா, "நான் அதுக்கு அவலாம் சொல்லல. ஏன்னா நீ இந்த வீட்லேருந்து மருமகளா இருக்கிற. அது மட்டும் இல்ல, கள்ள சாவி வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் ரெடி பண்ண முடியாது. யார் ரெடி பண்ண முடியாது?" அப்படிங்கிற மாரி ஐஸ்வர்யா வந்து கேட்பாங்க. "கள்ள சாவி செய்றவன் உன்ன ஈஸியா மாட்டி விட்டுருவான். நீ ஒரு சாவி எடுத்துக்கிட்டு போயிட்டு அதே மாரி சாவி செய்ய சொன்னீன்னா, கண்டிப்பா செஞ்சு குடுப்பான். அதுவே நீ சோப்புல வச்சு அச்சு கொண்டு போய் குடுத்தீன்னா, அத கண்டிப்பா செஞ்சு குடுக்க மாட்டான். உன்னையே போலீஸ்ல மாட்டி விட்டுருவான்." அப்படிங்கிற மாரி ரியா வந்து சொன்னதோட பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே பயந்து போயிருவாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து கேட்பாங்க, "என்ன ரியா என்ன ரொம்பவே பயமுறுத்துற? அப்ப இதுக்கு சாவி செய்ய முடியாதா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்கான். அவன்கிட்ட வேணா அந்த சாவிய வந்து குடுப்போம். அவன் கண்டிப்பா இத வந்து சாவி செஞ்சு குடுத்துருவான். இல்ல சாவி செஞ்சு குடுத்துருவான். அதுக்கப்புறம் அபிராமி சொத்த மொத்தத்தையுமே நம்ம ஆட்டைய போட்டுக்கலாம்." அப்படிங்கிற மாரி ரியா வந்து சொல்லுவாங்க. கேட்பாங்க, "அப்ப நான் சாவி செய்றவன வந்து இப்ப வந்து பார்க்க முடியுமா?" அப்படின்னு. அதுக்கு உடனே ரியா வந்து சொல்லுவாங்க, "இப்ப நான் வெளியில தான் போறேன். வேணா வா நம்ம போய்ட்டு அவன பார்த்துட்டு வரலாம்." அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா வந்து அழைச்சுக்கிட்டு போவாங்க ரியா. இங்க பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா வந்து சாவி செய்ய போற சந்தோஷத்துல ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குஷியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அருணாச்சலத்த தான் காட்டுவாங்க. அருண் வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க, "கார்த்தி, ரியா வந்து நம்ம அம்மாவ சுட்டுட்டு போயிட்டு 3 நாளாச்சு. நான் போலீஸ்கிட்டயுமே கேட்டேன்னா தேடிக்கிட்டு தான் இருக்கேன்." அப்படிங்கிறாங்க. அந்த ரியா வந்து எங்க தேடியுமே கண்டுபிடிக்க முடியல. இப்ப என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி கார்த்திகிட்ட வந்து கேட்பாங்க. அப்போ உடனே அருண் வந்து சொல்லுவாங்க, "அந்த போலீஸே நம்பிக்கிட்டு இருக்காம, நம்ம வேணா அந்த ரியா வந்து தேடலாமே. சின்ன குழு கிடைச்சா கூட அந்த ரியா வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிரலாம். போலீஸ மட்டுமே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது." அப்படிங்கிற மாரி ஆனந்த் அருணும் கார்த்திகிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து அந்த நேரத்தில ஃபோன் ஒண்ணு வரும். அப்போ உடனே அந்த வீடியோகிராஃபர் சுரேஷ் வந்து கால் பண்ணுவாங்க. "சார், நான் வீடியோகிராஃபர் சுரேஷ் வந்து கால் பண்றேன்." அப்படின்னு சொன்னதோட கார்த்தி வந்து கேட்பாங்க, "எதுக்கு நீங்க இவ்வளோ நாளா தலைமறைவா இருக்கீங்க? நாங்க வந்து உங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. உங்களுக்கு வந்து பாதுகாப்பா நாங்க இருக்கிறோம். அதனால நீங்க எதா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ மட்டும் எங்ககிட்ட குடுங்க." அப்படிங்கிற மாரி கார்த்தி வந்து கேட்பாங்க. அப்போ உடனே இந்த சுரேஷ் வந்து சொல்லுவாங்க, "சார், நான் உங்ககிட்ட அந்த எவிடன்ஸ் வந்து போலீஸ்கிட்டயே குடுத்தா, அந்த ரியா வந்து என்ன சுட்டுடன்னு மிரட்டுறா. அதனால தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ நாளா தலைமறைவா இருக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அந்த பையன் வந்து சொல்லுவாங்க. வந்து என்ன மீட் பண்றதுக்காக வலசரப்பாக்கம் வரைக்கும் அந்த ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருக்கா சார். கண்டிப்பா நான் அங்க போயிட்டு நேரத்த கடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க கண்டிப்பா அங்க வந்துருங்க. கண்டிப்பா வந்துட்டீங்கன்னா அந்த ரியா வந்து புடிச்சிரலாம்." அப்படிங்கிற மாரி அந்த பையன் வந்து சொல்லுவாங்க. அப்போ உடனே கார்த்தி, "ஓகே, நீங்க கண்டிப்பா அங்க போங்க. உங்க குடும்பத்துக்கு வந்து மொத்த பாதுகாப்பா நாங்க இருக்கிறோம். கண்டிப்பா அந்த ரியா வந்து கையும் களவுமா நாங்க புடிச்சிர்றோம்." அப்படிங்கிற மாரி கார்த்தியுமே அந்த பையன்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார்த்தி வந்து அருண் கிட்டயும், ஆனந்த் கிட்டயும், "நான் வலசரப்பாக்கத்து பக்கத்துல உள்ள கிரவுண்டுக்கு போயிட்டுருக்கேன். அங்க தான் ரியா வந்து வரலாம். அதனால நீங்க வந்து போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க. கண்டிப்பா போலீஸ் அழைச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, அந்த ரியா வந்து ஈஸியா வந்து நம்ம மடக்கி புடிச்சிரலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா, அந்த ரியாவ பார்க்கறதுக்காக போயிருவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கார்த்தி சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஆனந்த் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிருவாங்க. அப்போ உடனே போலீஸுமே, "கண்டிப்பா வந்து அந்த நாங்க கிரவுண்டுக்கு வந்துர்றோம். அங்க வந்து நாங்க மறைஞ்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ரியா வந்து நாங்க கையும் களவுமா வந்து புடிச்சிர்றோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸுமே ஃபோன வச்சுருவாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவும் ஐஸ்வர்யாவும் ஒன்றும் ஆட்டோவில் போவாங்க. அப்போ உடனே ரியா வந்து அந்த சுரேஷுக்கு கால் பண்ணுவாங்க. எங்கே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே சுரேஷ் வந்து சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் எங்கே சொன்னீங்களோ அங்கே தான் மேடம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபுட்டேஜ் வாங்கிட்டு நீங்கள் போயிடலாம் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரியா பார்த்தீங்கன்னா ஓகே நான் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சுரேஷுங்கிற பையன் என்ன பண்ணுவாங்கன்னா கார்த்திக் கால் பண்ணி, சார் அந்த ரியா வந்து 10 நிமிஷத்தில் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார், அதனால் நீங்களும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்தி உடனே ஓகே அந்த ரியா கிட்ட வந்து நீங்கள் பேச்சு கொடுக்குற மாதிரி நேரத்தை வந்து வளர்த்துக்கிட்டே இருங்க, நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. ரியா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த பையனை பார்க்கறதுக்காக வந்துடுவாங்க. மூஞ்செல்லாமே மறைச்சிக்கிட்டு அந்த பையனை பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்ட சொல்லுவாங்க, அவன் தான் சுரேஷ், அவங்ககிட்ட தான் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, அவங்ககிட்ட போய்த்து இதை மட்டும் எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, அதனால் நீ போய்த்து வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க, நான் போனால் என் மூஞ்சை வச்சு அவன் கண்டுபிடிச்சிட மாட்டான் அப்படின்னு, நீ தான் மூஞ்சை மறைச்சிட்டு போறீல அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான், நீ போய்த்தோ அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து சோப்பை கேட்பாங்க. அதெல்லாம் சோப்பை கொடுக்க முடியாது, நீ போய்த்து அந்த வீடியோ ஃபுட்டேஜை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சோப்பை வந்து வாங்கிட்ட கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரியா வந்து ஐஸ்வர்யாவை அனுப்பி வைப்பாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிட்ட போய்த்து நான் தான் ரியா, அந்த வீடியோ ஃபுட்டேஜை கொடு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே அந்த சுரேஷ் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கயிறு ஒன்று வச்சிருப்பாங்க. அதனால வந்து ஐஸ்வர்யா வந்து கட்டி போட்டுருவாங்க. இதை வந்து ரியா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உடனே ரியா வந்து நினைப்பாங்க, நாம ஒரு பிளான் வச்சிருந்தா அவன் ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த நேரம் கரெக்டாக கார்த்தி அங்கே வந்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு ரியா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு வழியாக எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதாங்க இன்னைக்கான எபிசோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.